Hi friends. So last video la enna paathom appadina scanner class na enna அப்படின்றத பார்த்தோம். So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா control statements na என்ன அப்படின்றத. So இப்போ நம்ம நிறைய கோட் ரைட் பண்றோம் இல்லையா? So என்னோட கோடால ஒரு ஸ்மார்ட் டிசிஷனை எடுக்க முடியும். இல்ல நான் வந்து ஒரு டாஸ்கை வந்து 100 டைம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்றேன். So இதுக்கான கோடை ஒன் லைன்ல என்னால ரைட் பண்ண முடியுமானா ரைட் பண்ண முடியும். So and then நீங்க வந்து நிறைய வாட்டி இந்த டாஸ்க் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு. அந்த டாஸ்க் வந்து எக்ஸிகியூஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வரணும். இது எல்லாமே வந்து பண்ண முடியும். So control statement அதுக்காக தான் control statement அப்படின்றத பார்க்குறோம். ஸோ control statement அப்படின்றது என்னோட ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னோட ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அதில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா இப்போ என்னோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை வந்து ஒரு சில டாஸ்க்கை வந்து மல்டிபிள் டைம்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும், இல்லை எனக்கு டாஸ்க் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அதை பிரேக் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல அதை ஸ்கிப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது. ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. ஸோ control the flow of the program. ஸோ அதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், ஸோ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், looping statement, and then jumping statement. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த கண்டிஷன்ஸில் வந்து ஒரு கண்டிஷனை வந்து சூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து ரிப்பீட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஒரு டாஸ்கே வந்து மல்டிபிள் டைம்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து நான் 1 to 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தா பிரிண்ட் ஆகும் அப்படின்றது தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ நான் 1 to 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னும் போது ஒவ்வொரு நம்பருக்கும், ஸோ பிரிண்ட் எலனில் வந்து நான் வந்து 1, அடுத்த பிரிண்ட் எலனில் 2, அடுத்த பிரிண்ட் எலனில் 3ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ 1 to 100 இல்லை 1 to 1000 எவ்வளோ வேணால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் மல்டிபிள் டைம் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது அங்கே லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரிப்பீட்டடாக பண்ணுறதுக்காக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஸோ எக்ஸிக்யூஷனை ஏதோ ஒரு இடத்துல பிரேக் பண்ணுறதுக்காகவும், இல்லை எனக்கு எக்ஸிக்யூஷன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா if else, so if else if, ஸோ இதை if else ifன்னு சொல்லலாம், ஆர் லேட் ஆர் எஃப்னு சொல்லலாம். அண்ட் தென் நெஸ்டட் if, தென் ஸ்விட்ச். ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் அப்படின்றது நீங்கள் ஏதாச்சும் கண்டிஷன் பாஸ் பண்ணுவீங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இஃப் பிளாக்குள்ளே கொடுப்பீங்க. இஃப் எல்ஸ் அப்படின்றது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத எல்ஸ் பிளாக்கில் வந்து கொடுப்பீங்க. ஒருவேளை மல்டிபிள் கண்டிஷன்ஸை செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்டட் இஃப் அப்படின்றது இஃப்குள்ளே இஃப் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷனை நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு
மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இந்த மார்க்குக்கு ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மார்க் வந்து எனக்கு பாஸ் மார்க்கா இல்லை ஃபெயில் மார்க்கா இதை வந்து ஃபைன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஒரு கண்டிஷன் தான் நம்ம செக் பண்ணோம். என்ன அப்படின்னா பாஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு மார்க் இருக்கும் இல்லையா, இந்த மார்க் மேலே எடுத்தால் தான் பாஸ் அப்படின்றது. ஸோ அந்த மார்க்கை விட என்னோட மார்க் வந்து கிரேட்டர் தானா இருக்கா இல்லையா அப்படின்றத தான் நான் செக் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் பிளாக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ இஃபில் கண்டிஷன் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ மார்க் அப்படின்றது greater than or equal to 45 அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ட்ரூ இல்லையா. ஸோ அப்போ எனக்கு உள்ளே போயிட்டு பாஸ் அப்படின்றத எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு பாஸ் அப்படின்றது வந்திருக்கா. ஸோ இது வந்து இஃப் அப்படின்றது. ஸோ எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்றது வந்து எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் சொல்கிறதுக்காக. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம இஃப்ன்றது தனியாக யூஸ் பண்ண மாட்டோம், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோடு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இஃப் பிளாக்குள்ளே கொடுக்குறோம். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணோம் இல்லையா. சப்போஸ் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் வந்து 13 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ். ஸோ அப்போ எனக்கு எதையுமே வந்து அது ரிட்டர்ன் பண்ணல இல்லையா. ஸோ அப்போ எனக்கு ட்ரூவாக இருந்தால் அடுத்த வேலையை பண்ணுது, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்றதையும் எனக்கு சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது எல்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஃபெயில் இல்லையா, அதனால் ஃபெயில்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் ஸோ எனக்கு ஃபெயில்னு வருதா. ஸோ அப்போ எனக்கு கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூ ஆகுது அப்படின்னா கண்டிஷன் இஃப் பிளாக்லாம் என்ன கொடுத்துருக்கணும் அதை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்ஸில் என்ன கொடுத்துருக்கணும் அதை வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்றது. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஒரே ஒரு கண்டிஷனை செக் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் இஃப் எல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸை நான் செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னா அப்போ தான் நம்ம இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்ஸ் இஃப் அப்படின்னு கொடுத்து நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உள்ளே பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது இது வந்து எனக்கு பாஸ் மார்க்கா இல்லை ஃபெயில் மார்க்கா அப்படின்றத மட்டும் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஒரே ஒரு கண்டிஷனை தான் அங்கே செக் பண்ண போகிறோம். மார்க் இதை விட கிரேடுனா இல்லையா அப்படின்றது. இப்போ இதே மார்க்குக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரேட் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எனக்கு அங்கே தேவைப்படுமா. பிகாஸ் கிரேட் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா மார்க் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்றதை ஃபைன் பண்ணணும். ஸோ அது வந்து 90 அபோவ் இருந்தால் ஓ கிரேடு, 80 அபோவ் இருந்தால் ஏ கிரேடு, 70 அபோவ் இருந்தால் வந்து பி கிரேடு. ஸோ இந்த மாதிரி எந்த ரேஞ்ச்குள்ளே இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும். அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் ஸோ மார்க் வந்து எனக்கு greater than or equal to 90 இருந்துச்சு அப்படின்னா ஓ கிரேட் கொடுக்குறாங்க. அப்போ greater than or equal to 90 மீன்ஸ் என்னால் 100 மேலேயும் கொடுக்க முடியும் இல்லையா. பட் மார்க் வந்து எனக்கு 100 வரைக்கும் தானே. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்ட் யூஸ் பண்ணி 2 கண்டிஷனாக பாஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இல்லையா. ஸோ மார்க் வந்து அதே மாதிரி greater than or equal to 90 இருக்கணும் அண்ட் தென் less than or equal to 100 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 90 to 100 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஓ கிரேடுன்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓ கிரேட் இல்லை எனக்கு வந்து 80 to 90 இருக்குது, அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னும் போது அப்போது என்ன கொடுக்கணும், அப்போது ஏ கிரேட் அப்படின்றது கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே என்ன பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எல்ஸ் இஃப். ஸோ இஃப் அப்படின்றது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது எனக்கு கொடுக்கணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா எல்ஸில் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். அதனால் எல்ஸ் இஃப் இது ட்ரூவாக இருந்தால் இதை பண்ணு, ஒருவேளை இது ட்ரூவாக இல்லைன்னா இதை செக் பண்ணு, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்கான ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் வந்து greater than or equal to 80 and மார்க் less than 90 செக் பண்ணுறேன். ஸோ இங்கே 90 கொடுக்கும்போது 90 ஈக்குவல் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இங்கே நான் ஈக்குவல் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே ஈக்குவல் கொடுக்கல. ஏதாச்சும் ஒரு இடத்துல எனக்கு ட்ரூவான்னு மட்டும் 90 வந்து ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ கிரேட். ஸோ இந்த மாதிரி வந்து நான் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ எல்ஸ் இஃப் கொடுத்து நீங்கள் எத்தனை கண்டிஷன்ஸ் வேணால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 4 கிரேட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி மேலே 80 இருக்கா. ஸோ இங்கே வந்து 70.
ஸோ இங்கே 80. ஸோ இங்கே வந்து 60 and 70. ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்டிஷன் கொடுத்துக்கிறேன், கிரேடையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எனக்கு பி கிரேடு வரணும், இங்கே வந்து சி கிரேடு வரணும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் என்ன மார்க்காக இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஃபெயிலுன்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போது எல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இஃப் யூஸ் பண்ணாலுமே எல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ வந்து ஃபெயில். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இஃப்பில் எனக்கு மார்க் வந்து 90 to 100 இருக்கான்னு பாரு. அப்படி இருந்துச்சுன்னா ஓ கிரேடுன்னு பிரிண்ட் பண்ணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து இதை செக் பண்ணு, 80 to 90 இருக்கா, அதுவும் ஃபால்ஸ், அப்போ 70 to 80 இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து எல்ஸ் இஃப் அப்படின்றத கொடுத்து மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். ஸோ இந்த மல்டிபிள் கண்டிஷன் நீங்கள் பாஸ் பண்ணும்போது அதில் எந்த கண்டிஷனுக்கு உங்களோட இன்புட் வந்து மேட்ச் ஆகுதோ அந்த பிளாக்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ என்னோடய மார்க் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 60ன்றது கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது இந்த எல்ஸ் இஃப் தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு ட்ரூ ஆகுது இல்லையா? ஸோ எனக்கு 60 and 60 அப்படின்றது வந்து எனக்கு ஈக்குவல் டு 16 அண்ட் தென் லெஸ் தென் 70 தான். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூ ஆகும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணும்போது அது டேரெக்டாக அந்த பிளாக் போகாது, ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும், இஃப் அப்படின்றத செக் பண்ணும். அது ஃபால்ஸ் ஆச்சுனா தான் அடுத்த எல்சிஃபை போய் செக் பண்ணும், அதுவும் ஃபால்ஸ் ஆச்சுனா தான் அடுத்த எல்சிஃபை போயிட்டு எனக்கு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 1 by 1 தான் எனக்கு செக் பண்ணும். சப்போஸ் எனக்கு இந்த எல்சிஃப் வந்து ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், அடுத்ததெல்லாம் போய் செக் பண்ணாது. எனக்கு அந்த பிளாக்ல இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஏதாச்சும் எல்ஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், கோடு வந்து ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து எனக்கு கண்டினியூ பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு சி கிரேடுன்னு வந்திருக்கா. இப்போ இதுவே வந்து மார்க் வந்து நான் 90, ஸோ இப்போ வந்து நான் மார்க் வந்து 90 above கொடுக்குறேன், 92ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓ கிரேடுன்னு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கண்டிஷன்ஸில் ஏதோ ஒரு கண்டிஷனை வந்து நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நெஸ்டட் இஃப். ஸோ நெஸ்டட் இஃப் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா தான் அடுத்த கண்டிஷனே போய் செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம எத்தனை இஃப் பாஸ் பண்ணாலுமே அதில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை மட்டும் தானே செக் பண்ணுது. இப்போ எனக்கு மல்டிபிள் இஃப் கண்டிஷனை செக் பண்ணி மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸையும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது போய் அடுத்த கண்டிஷனையே செக் பண்ணும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் நிறைய நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் இருக்கும், செகண்ட் ரவுண்டு வந்து டெக்னிக்கல் ரவுண்டாக இருக்கும், தேர்ட் ரவுண்டு வந்து ஹெச்ஆர் ரவுண்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து நான் செலக்ட் ஆனால் மட்டும்தான் என்னால் செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆக முடியும், செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனால் தான் தேர்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது செகண்ட் கண்டிஷனை செக் பண்ண அலோவ் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் தேர்ட் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நான் ஏதாச்சும் ஒரு 3 வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மாதிரியே நம்ம வந்து ஒரு சினாரியோ ரைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நெஸ்டட் இஃப்க்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு ஸோ நான் வந்து மார்க் ஆல்ரெடி இருக்குது இல்லையா நம்மகிட்ட. ஸோ மார்க் அப்படின்றது இருக்குது, நான் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அந்த வேரியபிளில் வந்து நான் 85ன்னு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்ட்டு ரேங்க்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், ரேங்க் ஈக்குவல் டு ஸோ நான் வந்து 4 அப்படின்றத வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்போது மார்க்கு பர்சன்டேஜ் ரேங்க் இது 3 வச்சு தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒருத்தரை ஜாபுக்கு எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத நான் டிசைட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த 3 கண்டிஷனையும் செக் பண்ணணும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட மார்க்கை வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அவங்களோட மார்க் வந்து அபவ் 90 இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் மார்க் வந்து greater than or equal to 90 அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு 90 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ 90 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்டட். ஸோ மார்க் வந்து அபவ் 90 எடுத்திருக்காங்க, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன்.
ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், செகண்ட் ரவுண்டு மூவ் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ செகண்ட் ரவுண்டுக்கு நான் வந்து அதுக்குள்ளே ஒரு இஃப் கொடுக்க போகிறேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு எல்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு நான் எல்ஸுமே கொடுத்துட்றேன். ஸோ எல்ஸில் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாட் செலக்டட் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஸோ அப்போது இந்த கண்டிஷனை செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாட் செலக்டட் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க மார்க் வந்து ஆப்டிடியூடில் 90 அபோவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட்னு வரணும். சப்போஸ் அதை வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு எல்ஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட்னும் எனக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும். அண்ட் தென் அவங்கள என்ன பண்ணணும், செகண்ட் ரவுண்டுக்கு எவாலுவேட் பண்ணணும் இல்லையா? அதனால் அந்த இஃப் பிளாக்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இஃப் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஏன் இஃப்குள்ளே இஃப் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டா அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த இஃப் பிளாக்லேயே கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போது செகண்ட் ரவுண்டுக்கான வேலிடேஷனை நான் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் இஃப் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறேன். ஸோ அப்போது இஃப் பர்சன்டேஜ் வந்து எனக்கு greater than or equal to 70. ஸோ இந்த மாதிரி 70 அபோவாக இருந்தது அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் செலக்டட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்க போகிறேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் செலக்டட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறேன். சரி, ஓகே. சப்போஸ் இதில் வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் நாட் செலக்டட்னு சொல்லணும் இல்லையா? அது வந்து எதோட எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இந்த இஃபுக்கானது. அப்போ இந்த இஃபுக்கான எல்ஸாக நான் அதை கொடுக்க போகிறேன். ஸோ எல்ஸில் செகண்ட் ரவுண்டு நாட் செலக்டட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க் greater than 90 இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இஃபோட எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்டே செலக்ட் ஆகலை அப்படின்றது இந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனால் தானே வந்து அடுத்த ரவுண்டுக்கு மூவ் பண்ண முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டே போயிடுச்சு அப்படின்னா வேறு எதுவும் நடக்காது, எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எனக்கு உள்ளே போயிட்டு அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும், செகண்ட் ரவுண்டுக்கு வேலிடாக இல்லையா அப்படின்றத. ஸோ அப்படி செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் போது செகண்ட் ரவுண்ட் செலக்டட்னு வரும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு இதோட எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், தேர்ட் ரவுண்டுக்கு வேலிடேட் பண்ணுமா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே இன்னொரு இஃப் கொடுக்குறேன். ஸோ இஃப் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேங்க்கு. ஸோ ரேங்க் வந்து எனக்கு less than 5. ஸோ 5 ரேங்க்குள்ளே எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து எனக்கு தேர்ட் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் செலக்டட். ஸோ தேர்ட் ரவுண்ட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன். ஸோ அதுக்கப்புறம் எல்ஸில் தேர்ட் ரவுண்டு நாட் செலக்டட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நம்ம வச்சுருக்க வேல்யூ வச்சு பார்க்கும்போது 3 கண்டிஷனுமே ட்ரூ. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட்னு வரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் அடுத்த இஃபை செக் பண்ணி செகண்ட் ரவுண்ட் செலக்டட்னு வரும். அண்ட் தென் அதுக்குள்ளே போயிட்டு அடுத்த இஃபை செக் பண்ணி எனக்கு என்ன பண்ணும், தேர்ட் ரவுண்டும் செலக்டட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வரும். ஓகேவா? எனக்கு வந்திருக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட், செகண்ட் ரவுண்டு அண்ட் தென் தேர்ட் ரவுண்ட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்தோம். ஆனால் ஒரு பிளாக்ல இருக்கிறது மட்டும்தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆனால் இங்கே 3 இஃப் பிளாக்கை எனக்கு செக் பண்ணி அந்த 3 பிளாக்ல இருக்கிறதையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அடுத்த கண்டிஷனையே போய் செக் பண்ணணும். அந்த மாதிரியான இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த நெஸ்டட் இஃப் அப்படின்றது யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே வந்து ஃபால்ஸ் ஆகிற மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50 கொடுத்துட்றேன். ஸோ அப்போது 50 கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ரவுண்டே செலக்ட் ஆக மாட்டாங்க இல்லையா? அப்போது அடுத்த ரவுண்டு அதுக்கு அடுத்த ரவுண்டுன்னு இது எதையுமே செக் பண்ணாது. அந்த ஃபர்ஸ்ட் இஃபுக்கான எல்ஸ் இது இல்லையா? இந்த எல்ஸு இது இல்லை.
ஸோ இதுதான் இல்லையா? ஸோ இதை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா முடிச்சு விட்டுரும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு நாட் செலக்டட் அப்படின்னு வந்திருக்கா. இல்லை எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆகுறாங்களா, அடுத்த ரவுண்டில் தான் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பர்சன்டேஜை வந்து கம்மி பண்ணிடுறேன். ஸோ 65. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்டட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு செலக்டட்னு வந்துச்சு. ஆனால் செகண்ட் ரவுண்டு என்ன வந்துடுச்சு, நாட் செலக்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகி எனக்கு உள்ளே போயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிடுச்சு. தென் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இஃப் கொடுத்துருக்கோம், அந்த கண்டிஷனை செக் பண்ணுது, அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அதனால் இந்த இஃபோட எல்ஸ் பிளாக்கை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதை அதனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணி செகண்ட் ரவுண்ட் நாட் செலக்டட்னு வந்திருக்கு. இல்லை எனக்கு செகண்ட் ரவுண்டுமே செலக்ட் ஆகுது, தேர்டில் தான் வந்து போச்சு அப்படின்னா அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட், செகண்ட் ரவுண்ட் செலக்டட், தேர்ட் ரவுண்டு நாட் செலக்டட். ஏன்னா தேர்ட் இஃபுக்கான எல்ஸ் பிளாக்கை அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6ன்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்திருக்கா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்டட், செகண்ட் ரவுண்ட் செலக்டட், தேர்ட் ரவுண்டு நாட் செலக்டட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணும். ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த கண்டிஷனை போயிட்டு செக் பண்ணும். ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா நெஸ்டட் இஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த மாதிரி இஃபெல்ஸ் யூஸ் பண்ணும்போது கோட் வந்து இஃபெல்ஸ் நம்ம மல்டிபிள் கண்டிஷன் பாஸ் பண்ணும்போது ரீடபிளாக இருக்காது. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்விட்ச் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் கண்டிஷன் கொடுத்து டேரெக்டாக வந்து பூலியன் ரிட்டர்ன் ஆகி செக் பண்ணி பிளாக்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இஃபெல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஒரே ஒரு கேரக்டர் இருக்குது, வேரியபிளில் இருக்க வேல்யூ அந்த கேரக்டர் தானா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து இங்கே எல்சிஃபில் வந்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ இங்கே பூலியன் ரிட்டர்ன் ஆச்சுன்னா மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணும், உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ டேரெக்டாக நான் பூலியனை ரிட்டர்ன் இதுக்குள்ளே பாஸ் பண்ணி பார்க்கலாமானா பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நான் கண்டிஷன் கொடுக்குறேன் மீன்ஸ் கண்டிஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி இந்த கண்டிஷன் பூலியனை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போது இஃப் பிளாக்குள்ளே பூலியன் ட்ரூன்னு வந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், பிளாக்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ இங்கே நான் வந்து இந்த கண்டிஷனை கொடுக்காம டேரெக்டாக ட்ரூன்னு கொடுத்தாலுமே எனக்கு என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ட்ரூனே பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ட்ரூனா பாஸ் வரணுமா? ஸோ எனக்கு பாஸ்ன்னு வந்திருக்கா. சப்போஸ் ட்ரூ எடுத்துகிட்டு ஃபால்ஸ்ன்னு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது ஃபால்ஸ். அப்போ எனக்கு என்ன ஆகும், எல்ஸில் இருக்கிறது தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஃபெயில்னு வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பூலியனுமே வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பைட் t equal to 10. ஸோ 10ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிளை வச்சுக்கிறேன். ஸோ இங்கே ஸ்விட்சில் அந்த வேரியபிளை வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ பிளாக் ஓப்பன் பண்ணுவீங்க, ch. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுவேன் அப்படின்னா மல்டிபிள் கேசஸ் வந்து நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது கேஸ் 1. ஸோ அப்போது டீயில் இருக்க வேல்யூ 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் 1 தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ் அவுட்டில் 1ன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 1ன்றது எனக்கு ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். இந்த ஸ்விட்ச் பிளாக்கை விட்டு எனக்கு என்ன அடுத்தடுத்த கேஸ்லாம் எனக்கு செக் பண்ணக்கூடாது. இந்த பிளாக்கை விட்டு எனக்கு என்ன பண்ணிடணும், வெளில போயிடணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரேக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பிரேக் அப்படின்றதும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? அதில் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அந்த ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படின்னா பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூஷனை அதோட ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பிளாக்கை விட்டு வெளில அனுப்பிடும் த்ரெட்டு. ஸோ பிளாக் அப்புறம் என்ன இருக்கோ அந்த எக்ஸிக்யூஷன் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஃப்ளோவை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து இங்கே மறுபடியும் கேஸ் 2ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ கேஸ் 2ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறேன் 2. ஸோ இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டீயோட வேல்யூ ஒரு வேளை 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் 1ல் இருக்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நான் பிரேக்குன்றதை கொடுக்கல அப்படின்னா கேஸ் 2வையும் போயிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரேக் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து செமிகோலன். ஓகேவா?
ஸோ நீங்கள் பிரேக் கொடுக்கல அப்படின்னா அது அடுத்த கண்டிஷனையும் போய் செக் பண்ணும். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகுது அப்படின்னும்போது, அதாவது இங்கே வந்து என்னோட கேஸ் ட்ரூ ஆகுது அப்படின்னும்போது இந்த எக்ஸிக்யூஷனோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த கேஸ் எல்லாம் செக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ பிரேக் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த லூப்போட எக்ஸிக்யூஷன், இந்த பிளாக்கோட எக்ஸிக்யூஷனை அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அந்த பிளாக்லேருந்து வெளில வந்துடும். ஸோ இப்போ வந்து எனக்கு நான் மல்டிபிள் கண்டிஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேஸ் 10னே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து சிஸ் அவுட்டில் 10 இந்த மாதிரி நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். 10ன்றதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு. இங்கேயும் பிரேக். சப்போஸ் நான் கொடுத்த எந்த கேஸுமே வந்து எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இங்கே நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது எல்சிஃபில் வந்து எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா எல்ஸில் இருக்கக்கூடியது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி இங்கே நான் மல்டிபிள் கேஸ் வந்து பாஸ் பண்ணும்போது எந்த கேஸுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா இங்கே டிஃபால்ட்டுன்னு ஒன்று கொடுப்போம். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்போம். அதில் இருக்கிறது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாட் ஃபவுண்டு. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணும்போது எவ்வளோ கேஸஸ் வேணால் பாஸ் பண்ணிக்க முடியும். நான் 3 கேஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டீயோட வேல்யூ வந்து எனக்கு என்னது 10. அப்போது ஃபஸ்ட்டு கேஸை செக் பண்ணும். ஸோ அது 1 டீயோட வேல்யூ இல்லையா? அப்போ எனக்கு மேட்ச் ஆகாது. அடுத்த கேஸை போய்ட்டு செக் பண்ணும் 2, அதுவும் இல்லை. அடுத்த கேஸு 10 இல்லையா? ஸோ அப்போ எனக்கு 10ன்றதை எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்த லைனில் பிரேக் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்விட்சோட லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு 10ன்றது வந்திருக்கா? இதுவே வந்து நான் 10ன்னு கொடுக்காம 1ன்னு கொடுத்தேன்னு வைங்க. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கேஸே ட்ரூ ஆகுமா? அப்போது 1ன்றதை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ 1ன்றதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதோட எனக்கு ஸ்விட்சோட பிளாக்கை விட்டு வெளில வந்துடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு கேஸையும் அது செக் பண்ணாது. இப்போ இல்லாத நம்பர் ஏதாச்சும் நான் கொடுத்தேன் அப்படின்னா டிஃபால்ட்டில் இருக்கிறத எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நாட் ஃபவுண்டுன்னு வந்திருக்கா? ஸோ நாட் ஃபவுண்ட் அப்படின்றது எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போது நான் வந்து இங்கேயும் வந்து 10ன்னு கொடுக்குறேன், இங்கேயும் 10ன்னு கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிவிட்டு வெளில வந்துடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இங்கேயும் நான் 10ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எரர் வருதா 2 10லேயும்? ஸோ அப்போது ஸ்விட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டூப்ளிகேட் கேஸ் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கேஸில் வந்து கொடுக்கும்போது ஒரே மாதிரியான வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடாக கொடுக்க முடியாது. ஒரு வாட்டி தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ டூப்ளிகேட் கேஸ் வந்து கொடுக்க முடியாது. அதனால் இங்கே எரர் வருது. ஓகேவா? ஸோ 100 மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ நான் இங்கே டீன்றதை எடுத்துகிட்டு 10ன்னு டேரெக்டாக பாஸ் பண்ணலாமா? இப்படி பாஸ் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகுமா? எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ 10ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு 1ன்னு வந்திருக்கா? ஏன்னா நான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 1ன்னு இருந்துச்சு. அதை 10ஆக மாற்றிட்டு இதை 100ஆக மாற்றிட்டேன். அதனால் அப்படி வந்திருக்கு. ஸோ இது 1ன்னே வச்சுப்போம், இதை 10ன்னு வச்சுப்போம். ஸோ 10ன்னு வந்திருக்கா? ஸ்விட்ச்குள்ளே நான் 10 தான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 10 அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு கொடுக்கும். சரி, ஓகே. ஸோ அப்போது நீங்கள் வேல்யூஸும் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த வேல்யூவை நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த வேரியபிளை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பண்ண முடியும்? அந்த வேரியபிளையுமே வந்து இங்கே பாஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீன்றதையே பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து 200ன்னு மாற்றிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இந்த 200ல் எரர் வருதா? டீன்றது 10ன்னு வச்சுருக்கேன். டீயை தான் வந்து உள்ளே பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். 10ன்றது ஒரே ஒரு 10 தான் வச்சுருக்கேன். ஆனால் 200ல் எதுக்காக எரர் வருது? அந்த கேஸ் மேட்ச் ஆகலை. அதை விட்டுட்டு அடுத்த கேஸை செக் பண்ணோம்ல அப்படின்னா இங்கே இந்த ஸ்விட்சுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை பாஸ் பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் வேல்யூவோட ரேஞ்சில் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய கேஸோட வேல்யூஸும் இருக்கணும். அப்போது நான் டீன்றது என்ன டைப்பாக வச்சுருக்கேன்? பைட்டு டைப்பாக வச்சுருக்கேன். அப்போது பைட்டோட ரேஞ்சில் 200 அப்படின்றது கிடையாது இல்லையா? பைட்டோட ரேஞ்ச் வந்து -128லேருந்து +127 வரைக்கும் தான். நான் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா 200 பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா இந்த கேஸில் எரர் வருது. ஸோ நீங்கள் ஸ்விட்சில் வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூவை பாஸ் பண்ணுறீங்களோ அந்த டைப்போட ரேஞ்ச் என்னவோ அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கேஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா பாஸ் ஆகி இருக்கணும். அந்த ரேஞ்ச் இல்லாமல் அதுக்கு மேலே பாஸ் ஆகி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எரர் வரும். ஓகேவா? இப்போ நான் டீன்றதை எடுத்து 10ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எரர் போயிடுச்சா? இப்போயே எனக்கு எரர் போயிடுச்சு அப்படின்னா 10ன்னு நான் டேரெக்டாக வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூவை டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாவாவில் நியூமரிக்கல் வேல்யூவை நீங்கள் டேரெக்டாக பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கும் நம்ம பார்த்துருக்கோம்? இன்டீஜராக எடுத்துக்கும் அப்படின்றது. ஸோ அப்போ இன்டீஜரோட ரேஞ்சில் இது எல்லாமே இருக்கும்.
ஆமாவா? ஸோ அதனால தான் எனக்கு என்ன ஆகல அப்டின்னா, இப்போ இங்க 200ல எனக்கு எரர் காட்டல. ஓகேவா? ஸோ இப்போ அதே மாரி நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸ்விட்ச்ல வந்து நாட் ஒன்லி இன்டிஜர் நீங்க வந்து ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணணும் அப்டின்னாலும் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர் பாஸ் பண்ணணும் அப்டின்னாலும் நீங்க கேரக்டர் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? பூலியன் வந்து இத அலோவ் பண்ணாது. ஸோ அதே மாரி என்ன பண்ணாது அப்டின்னா, இந்த ஃப்ளோட் டபுள் வேல்யூஸையும் இது அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஸோ ஏன் பூலியன் அலோவ் பண்ணாது அப்டின்னா, பூலியன் வந்து ட்ரூ, ஃபால்ஸ் 2 வேல்யூ தானே இருக்கு. ஸோ 2 வேல்யூ தான் இருக்கு அப்டின்னும்போது, அத வந்து நம்ம டைரக்ட்டா இஃப் எல்ஸ்லயே குடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்விட்ச்ன்றது மூவ் பண்றதே எதுக்காக அப்டின்னா, இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வருது அப்டின்னா தான் ஸ்விட்ச்க்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இஃப் எல்ஸ்லேருந்து ஸ்விட்சுக்கு போகிறதே அதனால தான். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து வரும்போது கோட் ரீடபுளாக இருக்காது அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம ஸ்விட்சுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பூலியனை வந்து அங்கே ஸ்விட்சில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பூலியன் ஒன்லி ட்ரூ, ஃபால்ஸ் 2 கண்டிஷன் தான் செக் பண்ண போகுது. ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்றது. அதை நீங்கள் வந்து இஃப் எல்ஸ்லேயே செக் பண்ணிக்க முடியும். அதனால் அதையும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்விட்ச் அப்படின்றது. ஓகே. ஸோ இது நம்ம பார்த்தோம் இல்லையா? இஃப், இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப் அண்ட் ஸ்விட்ச். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா?